Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்பெரும் சித்திகள் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. பார்ட் 1 and part 2 அப்படினு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது பார்ட் 3 வீடியோ. இதுல வந்து 5th and 6th ஓட டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரப்தி அப்படினு சொல்றது பெறுதல், ஓகேவா, அல்லது பெரும் தன்மை அப்படினு சொல்றாங்க. அதை நம்ம நினைக்கிற பொருளை வந்து நம்ம நினச்ச பொழுதே பெறுறத வந்து பிரப்தி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான உதாரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு பெரிய உதாரணம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, காரைக்காய் அம்மையார் இருக்காங்க. அந்த காரைக்காய் அம்மையார் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து 2 மாம்பழங்கள் கொடுத்துருப்பாரு. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு அடிகளார்கிட்டையும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரும்போது அந்த பழத்தை வந்து சாப்பிடும்போது கேட்பாரு. ஸோ ஒரு பழத்தை அவங்க கொடுப்பாங்க. அதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சி போய் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொடுத்த 2வது பழத்தையும் வந்து கேட்பாரு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட பழம் இல்லை, இருந்தது ஒரே ஒரு பழம் தான். ஸோ அந்த பழத்தையும் ஹஸ்பண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 2வது எங்கே பழத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு, இருந்தாலும் ஹஸ்பண்ட் சொன்ன பேச்சை மதித்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் சொன்னதுனால உள்ளே போய் ரூமில் எடுக்கிற மாதிரி சாமி ரூம்குள்ளே போயிடுவாங்க. இதே மாதிரி சாமி ரூம்குள்ளே ஸோ ஹஸ்பண்ட் சொன்ன அந்த ஆணைக்கிட்ட தான் அவங்க கணவர் சொன்னதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே போய் கடவுள்கிட்ட வந்து ரொம்பவே வேண்டுவாங்க. வேண்டி அவங்களோட அருளால் என்னாகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தெய்வ மாங்கனி கிடைக்கும். ஸோ அந்த தெய்வ மாங்கனி எடுத்துகிட்டு போய் அவங்க ஹஸ்பண்ட் கையில் கொடுப்பாங்க. அவரும் அதை சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது ஒரு தெய்வ மாங்கனி, அந்த தெய்வ சுவையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகிடுவார். ஸோ உண்மையை கேட்கும் போது அம்மையார் வந்து நடந்த எல்லா உண்மைகளையும் வந்து சொல்லுவாங்க. பட் அவரோட கணவர் இதால் நம்பாததுனால என்ன ஆகும் அப்படின்னா, அம்மையார் திரும்பியும் போய் கடவுளுக்கு முன்னாடி வேண்டி நின்று, இது மாதிரி எனக்கு இன்னொரு பழத்தை கொடுங்க, இல்லைனா வந்து நான் சொன்னதெல்லாம் பொய் மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட போய் கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட கேட்ட மாதிரி இன்னும் ஒரு பழம் வந்து அவங்க கையில் வந்து கிடைக்கும். இதை பார்த்தோன்னே அவங்க கணவருக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியத்தோடு அந்த பழத்தை உத்து பார்ப்பாரு. அப்போ அந்த பழம் வந்து மறைஞ்சிரும். ஸோ இது மாதிரி நம்ம வேண்டுற பொருள், அதாவது நம்ம ஆசைப்படுற இல்லை நினைக்கிற பொருளை வந்து நம்ம நினச்ச பொழுதே வந்து வாங்குறத வந்து பிரப்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th one பிரகாமியம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரகாமியம் ஃபஸ்ட்டு வந்து காமம் அப்படின்னா விருப்பம். ஸோ காமியம் அப்படின்னா விரும்பிய பொருள் அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து பிரகாமியம், அதான் பெருகாமியம் அப்படின்னா விரும்பின பொருளை வந்து பெறுறதான் வந்து பெருகாமியம், அதான் வந்து பெறகாமியம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி பார்த்து அந்த காரைக்காய் அம்மையாரை வச்சு தான் ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க விரும்பின மாதிரியே அவங்க தோல்லாம் வந்து உதிர்ந்து போய் எலும்பு உருக்கி அது மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடவுள்கிட்ட போய் கேட்பாங்க. ஏன்னா அவங்க இளமையாக இருக்கும் போது எனக்கு முதுமை தோற்றம் வேணும், அப்போ தான் உங்களை வந்து வணங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுனால அவங்க கேட்ட மாதிரியே, அவங்க விரும்பின மாதிரியே அந்த பொருளை, அதாவது அவங்க எலும்பெல்லாம், அதாவது தசையெல்லாம் போய் எலும்பு உருக்குன மாதிரி ஒரு தோற்றம் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். அந்த தோற்றத்தோடையே அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தலையாலேயே நடந்து கைலாயத்தை வந்து அவங்க அடைவாங்க. ஸோ இதான் விரும்பின பொருளையே பெறுறது வந்து பிரகாமியம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முருகப்பெருமானோட போர் புரியும் போது சூரபத்மன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நிறையா வித்தைகளை வந்து காட்டுவான். அந்த எல்லா வித்தைகளையும் எந்த பவரை வச்சு அவன் செஞ்சுருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிரகாமியம் அப்படிங்கிற இந்த சித்தியோட பவர்னால் மட்டும்தான் அவன் வந்து நிறையா இது மாதிரி வித்தைகள்லாம் வந்து அவன் செஞ்சுருக்கான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 5th and 6th இது 2த்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக பார்த்தாச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை இந்த வீடியோவில் வர நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும், இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.